சண்டே ஸ்பெஷல் லேசி ஈஸி டேஸ்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாகற்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பாகற்காய் நாட்டு ரகம்னு சொன்னாங்க. கொஞ்சம் குட்டி குட்டியாகவே இருக்குது. இந்த பாகற்காயில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ரொம்ப குட்டியாக இருக்குது, கொஞ்சம் மீடியம் சைஸு, பெரிய சைஸ்லலாம் கூட இருக்குது. பாகற்காயை நல்லா தண்ணி விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் அது உள்ளே இருக்கிற விதை பகுதியெல்லாம் எடுத்துட்டேன். கட் பண்ணி வச்சுருக்கிற பாகற்காயை ஃபேன் காற்றுலேயே ஆற வச்சிடலாம். ரொம்ப ட்ரையாக வேணும்னா மட்டும் கொஞ்சம் வெயிலில் காய வைக்கலாம். ஆனால் நான் மேக்ஸிமம் ஃபேன் காற்றுலேயே ஆற வச்சுருவேன். பாகற்காய் வறுக்கிறதுக்கு சாதாரண சமையல் எண்ணெயே யூஸ் பண்ணலாம். நான் இந்த கடாயில் 1/4 பகுதி அளவுக்கு மட்டுமே எண்ணெயை ஊற்றிருக்கேன். நல்லா கட் பண்ணி ஆற வச்சுருக்கிற இந்த பாகற்காயை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பாகற்காயை குழம்பு, பொரியல் இந்த மாதிரி விதவிதமாக நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி வறுவல் பண்ணி என்னைக்காவது ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். இதில் கசப்பு அந்தளவுக்கு தெரியாது, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மைல்டு ப்ரௌனாக வர வரையிலும் இதை வறுத்து எடுக்கணும். ஃபேன் காற்றுல ஆற வைக்கும் போதே அதில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சிரும். இப்போ பாதி அளவுக்கு இது ஃப்ரை ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும். பாகற்காயோட கசப்பு சுவை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி கட் பண்ணி வறுவல் பண்ணி சாப்பிடலாம். இந்த பாகற்காய் வறுவல் பண்ணும்போது இதில் எண்ணெய் அதிகமாக படிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் இதை நல்லா ஆற வச்சுட்டு அதன் பிறகு ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். பாகற்காய் ரொம்பவே சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு உப்பு காரம் போட வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வறுவல். இதில் ஃப்ளேவருக்காக பூண்டை நசுக்கி வறுத்து போடலாம், இல்லைன்னா கறிவேப்பிலை போடலாம், பெருங்காயம் போடலாம். எல்லாமே நம்ம இஷ்டம்தான். பாகற்காய்க்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு, அடுத்து மஞ்சள் தூள். நான் இந்த வறுவலுக்கு குழம்பு மிளகாய் தூள் போடுறேன். அதை விட கொஞ்சம் அதிகமாக காரம் வேணும்னா நீங்கள் கடையில் விற்கிற சாம்பார் மிளகாய் தூள் போடலாம். இல்லை ரொம்ப காரம் வேணும்னா தனி மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் போடும்போது காரம் ரொம்பவே மீடியமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த பாகற்காய் வறுவலை ட்ரை பண்ணி பாருங்கள்.